மார்னிங் எழுந்த உடனே பண்ணக்கூடாத 5 விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். எஸ், மார்னிங் எழுந்த உடனே நிறைய பேருக்கு காஃபி குடிக்கல அப்படின்னா அவங்களோட டேவே ஸ்டார்ட் ஆகாதுல்ல. அந்த மாதிரி காஃபி குடிக்கிறது ரொம்பவே தப்பு. ஏன் அப்படின்னா நம்ம மார்னிங் எழுந்த உடனே நம்ம ஒரு பிரேக்ல தூங்கிருப்போம். நிறைய பேர் 6 hours தூங்குவாங்க, நிறைய பேர் 8 hours தூங்குவாங்கல்ல. அந்த ஒரு ஸ்லீப்புக்கு அப்புறம் நம்ம உடனே அசிட்டிக் ஃபார்ம் ஆகுற மாதிரி காஃபி இன்டேக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டொமக்ல அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பெட் காஃபியை கண்டிப்பா தவிர்த்துக்கணும். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்ல அதிக கார்ப்ஸ் எடுக்கிறதையும் தவிர்த்துடணும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பிரேக்குக்கு அப்புறம் சாப்பிட்டுருப்போம், அது ஜீரணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்ம நிறைய கார்ப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்ப்ஸ் நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகுறதுனால கார்ப்ஸை கம்மி பண்ணிக்கணும். மார்னிங் எழுந்த உடனே விட்டமின் டேப்லெட்ஸ் நிறைய பேர் எடுப்பாங்க. விட்டமின் பி, விட்டமின் சி, அந்த மாதிரி விட்டமின் இ கேப்சூல்ஸ் நிறைய பேர் எடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே தவிர்த்தணும். ஏன் அப்படின்னா மார்னிங் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது கேப்சூல்ஸை நம்ம சேர்த்து இன்டேக் பண்ணிட்டு வரும்போது அது நம்மளோட பாடியை அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மார்னிங் எந்த ஒரு கேப்சூலும் எடுக்காம லஞ்ச்லயோ இல்ல டின்னர்லயோ அந்த மாதிரி கேப்சூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரது நல்லது. எழுந்த உடனே போன் பாக்குறது ரொம்ப தப்பான விஷயம். ஏன் அப்படின்னா நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். மார்னிங் எழுந்த உடனே நம்ம அது கூட சேர்ந்து போன்ல என்ன நடக்குது, இன்டர்நெட்ல என்னென்ன பாக்குறோம் அப்படின்றது பொறுத்தும் இருக்குல்ல. சோ அப்படி இருக்கும் போது நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது இன்னும் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால காலையில எழுந்த உடனே போன் பார்க்க கூடாது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஜங்க் எடுக்காம இருக்கிறது தான் நம்ம காலையில எழுந்த உடனே நம்ம செய்ய வேண்டிய 5 முக்கியமான விஷயமா இருக்கு.